ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக ஒரு கப் எண்ணெய் எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணின சுகர் வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மைதா மாவு ஒரு கப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தயிர் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதுல ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சமா ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நமக்கு வந்துட்டு கேக் செய்யறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். மேல கொஞ்சம் வர மாவு தூவிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து இதுல ஊற்றிக்கலாம். இதை வந்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல வந்துட்டு கொஞ்சமா மணல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூடி இல்லைன்னா போட்டு மூடி வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சிடலாம். இது வந்து ஒரு 45 இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும், சிம்லேயே வேகணும். பாருங்க, இப்போ 50 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி சைட்ல வந்து எடுத்து விட்டுடலாம். ஒட்டாது, ஆல்ரெடி நம்ம எண்ணெய் தடவி இருக்கனாட்டி ஒட்டாது. இது அப்படியே நல்லா வந்துருச்சு பாருங்க கேக்கு. இப்போ வந்து கேக்ல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹோல் போட்டு வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம சுகர் சிரப் ஊத்த போறோம். அதுக்காக இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கணும் சின்ன சின்னதா. இப்போ சுகர் சிரப் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 2 ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு தேவை மாதிரி 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சுகரை. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா இது கொதிக்குது. ஒரு 4-5 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப்பு வந்துட்டு இந்த கேக் மேலே இப்படி தடவி விட்டுறணும் ஊற்றி. நம்ம ஹோல் போட்டுக்கங்காட்டி இந்த சுகர் சிரப் வந்துட்டு கேக்குக்குள்ள நல்லா இறங்கிடும். ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி தடவி விட்டுறணும். கால் மூடி தேங்காயை துருவி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். கேக்கு மேல தூவுறதுக்காக இந்த தேங்காயை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்க, தேங்காய் வறுத்தாச்சு. இந்த தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இதை நம்ம கேக் மேல தூவோம். ஃப்ரூட் மிக்ஸ் ஜாம் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்க, அதையும் இப்போ நல்லா சூடு பண்ணங்காட்டி தண்ணி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம்.
இப்போ இந்த ஜாமை வந்துட்டு ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக தடவ போகிறோம். இது கேக் ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஜாம் அப்ளை பண்ணிடணும். பாருங்க, இப்போ நமக்கு சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டான கலர்ஃபுல்லான ஹனி கேக் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்சிருக்க தேங்காயை வந்துட்டு இது மேலே நம்ம தூவிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமே கேக் மேலே தூவி விட்டுறணும் தேங்காயை. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. நம்ம இன்னைக்கு கேக் ஷாப்க்கெல்லாம் கேக் வாங்குறதுக்காக போகவே வேணாம், நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரான ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க ரொம்ப சாஃப்டா பஃபியா இருக்கு நம்ம ஹனி கேக். நம்ம வீட்லயே வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரெடி பண்ணிக்கலாம் ஹனி கேக்கை. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.